வணக்கம். எனக்கு ஒரு ஃபீட்பேக்கில் மெசேஜில் ஒரு ஒரு பையன் எழுதியிருந்தார். அவருக்கு நல்லா இருந்த என் பையன் வயசு கூட இருக்காது, அதோட சின்ன பையனாக தான் இருப்பார். அவர் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. நான் என்ன எங்கள் அம்மா வளர்த்த மாதிரி என்னால் என் பையனை வளர்க்க முடியாதோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அது பல நினைவுகளை கொடுக்குது. நம்ம நீங்கள் ஆஃபீஸ்க்கு போன உடனே இது ஜாபில் சேர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு இது உண்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது உண்டு, ட்ரைனிங் உண்டு. அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஹவு டு டெலிவர் யுவர் வேர்ட்ஸு, ஹவு டு கன்வின்ஸ் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டுக்காக உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் யோசித்து பாருங்கள். உங்கள் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க? இப்போ இங்கே உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சாக்ஸை கழட்டி அழுக்குடைய ரொட்டை போடு, யூனிஃபார்மை கழட்டி போடு, டையை கழட்டி வை, உன் பேகெல்லாம் கொண்டு போய் ஒழுங்காக இடத்துல கொண்டு வை. நீங்கள் மா நீங்கள் கொண்டு வைங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வச்சுட்டு நீ வெளியே போ தம்பி, அப்போ தான் நான் வந்தவனுக்கு நான் அம்மா சாக்லேட் தருவேன், இல்லாட்டினா நீங்கள் கையை காலை கழுவாமல் வீட்டுக்குள்ளே ஷூ காலோட வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அம்மா தொலைச்சி விடுவேன். தொலைச்சா போட்டாங்க உங்களை? இல்லை, மிரட்டினாங்க. உங்களை ஒரு டிசிப்ளின்குள்ளே பழக்கிறாங்க. இந்த பழக்கிறதுக்கு எப்படி உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தைரியமாக சொல்ல முடிஞ்சு? ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க? இன்னைக்கு அம்மாவும் 2 பிள்ளை தான் பெற்றிருந்தாங்க, உங்களுக்கும் ஒரு பிள்ளை இல்லாட்டினா 2 பிள்ளை. உங்களால் நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சுத்தமாக இருக்கணும்னு வீடு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சுத்தத்தை எல்லா இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. அப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இப்போ ஒரு பார்ன் பேபி ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன பேபியாக இருக்குது, அம்மா எப்படி கவனிப்பாங்க? ஒன் பாத்ரூம் போயிடுச்சுன்னா உடனே டயப்பரை எடுத்து போட்டுட்டு, இல்லை ஜட்டினா ஜட்டியை எடுத்து போட்டுட்டு வேற ஒரு அந்த இடத்துல ஈரம்பட்ட இடத்துல எல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு லேசாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஜட்டி போட்டு வேறு ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம பிள்ளை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி சாப்பிட்டா பிறகு ஃபிப்பெல்லாம் கட்டி தான் சாப்பாடு கொடுக்குறீங்க, மேலே கன்னத்துல எல்லாம் படுது, உடனே தொடச்சி விட்டு ஈரத்தைலாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பவுடர் போட்டு பிள்ளை வயிறு நிறைஞ்சிச்சா ஏப்பம் விட்டுருச்சா அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க நீங்கள் கொஞ்சுறீங்க. இந்த இதை நீங்கள் இதுதான் பர்சனாலிட்டி மேக்கிங்கில் ஸ்டார்டிங். பிள்ளை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிறத கொண்டு வரீங்க, பிள்ளைகிட்ட கொண்டு வரீங்க. இந்த டிசிப்ளினை கொஞ்சம் கொஞ்சம் அப்போ ரொம்ப பிள்ளை குழந்தை அது, அதனால அந்த பிள்ளைய நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லும், கன்னத்தில் பட்டுருச்சா, இது அம்மா தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செய்கிறீங்க. அதே இது கொஞ்சம் ஒரு வயசு 1.5 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பிள்ளைக்கு வேணுங்கிற ஃபுட்டை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை வந்துச்சுன்னா, இருமா தண்ணி இருக்குது, கீழே விழுந்துடாத, கீழே விழுந்துருவ நில்லு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு கண்டிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். வந்தாதான் பிள்ளைங்களை கட்டுப்பாடு, கண்டிப்பு இதையெல்லாம் அந்த பிள்ளையோட வளர்ச்சிக்காக, பிள்ளையோடைய ஆரோக்கியத்துக்காக, பிள்ளையோடைய பாதுகாப்புக்காக நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது. இது எப்படி வளர்க்குறதுங்கிறதுலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. நான் சொன்னபடிக்கு ஜட்டியை கழட்டி கொண்டு போய் அழுக்கு துணி கூடையில் போடு, நீ போட்டினா தான் அம்மா உனக்கு பிஸ்கெட் கொடுப்பேன், இது போட்டினா தான் அம்மா உன்னை விளையாட விடுவேன், நீ வெளியே போனியா போயிட்டு காலை கழுவுனா தான் நீ சோஃபாவில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. என் பிள்ளை இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து நீங்கள் இறங்கி நம்ம பிள்ளை 4 பேர் கூட இருக்கும்போது நீட்டாக இருக்கணும். 4 பேர் சொல்லும்போது பாருங்க பிள்ளை எவ்வளவு அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கண்டிப்பு கலந்த ஒரு பணிவோடு வளர்க்குறது தான் பர்சனாலிட்டி மேக்கிங். இந்த பர்சனாலிட்டி மேக்கிங்கிறது காட்டுறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட்
ஹெச்எம் மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு அம்மாவா ஒரு பிள்ளைய வந்து நல்லபடியாக வளர்க்குறோங்கிற ஒரு 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 தைரியமான ஒரு அம்மாவா ஒரு 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 நல்ல ஒரு அறிவுள்ள நல்ல ஒரு சுத்தமான சூழ்நிலையில் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பாக நம்ம வந்து செய்யலாம். அதே மாதிரி பிள்ளைக்கு கதை சொல்லும்போது நம்ம வந்து பஞ்சதந்திர கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா குருவி பேசும், காக்கா பேசும், முதல்ல பேசும், குரங்கு பேசும் தான் பஞ்சதந்திர கதைகளில் இருக்கும். இதெல்லாம் பேசுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களாம் அந்த காலத்திலே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது குருவி இப்படி செஞ்சிச்சு, பறந்து போகும்போது தானியத்தை பார்த்துச்சு, கொத்த சொல்லிச்சு, கீழே இறங்காதன்னு தாத்தா குருவி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை கேட்குங்க. நல்லா வந்து அப்படின்னு கேட்கும். அதே இது கீழே இருக்கிறது அனாவசியமாக எடுக்காதமா, அப்படி செய்யக்கூடாதுமா, அந்த மாதிரி சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதான் கதையில் சொல்லி இந்த கதையை வந்து பஞ்சதந்திரா கதையெல்லாம் பெட்டில் இருக்கும் பெட் டைம் ஸ்டோரிஸாக நீங்கள் வாசிக்கும் போது அந்த பிள்ளை வந்து நம்மளை வந்து கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிற அளவுக்கு ஒரு 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 ட்ராமா மாதிரி நீங்கள் நடிச்சு காட்டணும். இது வந்து நான் அப்படி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி நான் ராமாயண மகாபாரதத்தில் வர்ற சின்ன சின்ன கதையெல்லாம் கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்குறேன். ஆனால் பஞ்சதந்திரா கதை மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இந்த டிசிப்ளினை வந்து அடிப்படையிலேருந்து வளர்க்கக்கூடிய கதை எதுவுமே கிடையாது நான் நம்புகிறேன். இந்த கதையை நீங்கள் இது பண்ணி அந்த பிள்ளை தப்பு பண்ணால் தண்டனை உண்டு, பெரியவங்க பேச்சை கேட்டால் இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரியவங்க பேச்சை கேட்கலைன்னா இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. இது அந்த கதை கேட்குற நேரம் வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன அம்மா சொன்னால் அந்த பிள்ளை அப்படியே அட்டென்ஷனில் கேட்கும். ஏன்னா பிள்ளைக்கு வந்து அப்படித்தான், அதனுடைய உலகமே அதுதான். நீங்கள் யார்கிட்டனா செல்லம் கொஞ்சம் அம்மா கிட்ட வந்ததும் அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மா திட்டுவாங்க அப்படின்னு அந்த 2 வயசுலேருந்து புரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வெப்பன் மாதிரி. இதை வச்சே பிள்ளை ஆனால் அம்மாவை தவிர அம்மா கிட்ட தவிர யார்கிட்டையும் படுக்காது. அது நல்லா உங்களுக்கு தெரியும். அம்மா கிட்ட தான் அந்த நீங்கள் அம்மாவே செல்லம் கொடுக்குறவங்களா போகாமல் அம்மாவே கண்டிக்கிற ஒரு ஆசிரியராகவும் இருந்தால் இதை விட ஒரு சிறந்த ஒரு ஒரு வளர்ப்பு முறை எதுவுமே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிள்ளைய வந்து ஒரு கண்டிப்பு கலந்த பரிவோடு வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு வளர்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிறந்த வளர்ப்பு முறை நான் நம்புகிறேன். அடுத்து உங்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.